அப்படியாகிய இந்த மகாமகக்குளம், இந்த மகாமகக்குளம் கீழ்கரையில் சூதல பத்திரம் மாவிலை விழுந்த இடம். இந்த சுவாமிக்கு சூதல பத்திரேஸ்வரர் அப்படின்னு பேர். சப்த கன்னிகளும் ஆடி மாசத்தில் நீராடி எழுந்திருக்கும் பொழுது அபிமுகம் நேருக்கு நேராக தரிசனம் கொடுத்ததுனால அபிமுகேஸ்வரர் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு. கங்கை சிவலிங்கம் நித்திய பூஜை செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த மகாமக குலத்தினுடைய வடமேற்கு திசையில விஸ்வநாதர் ஆராதனை செய்தார். அதனால் விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பா சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயம் அங்கு அமைத்திருக்கிறது. நம்மளுடைய மகாமக குலம் தென்மேற்கு திசையில யஜ்ஞோபவீதம் பூனல் விழுந்த இடம். அந்த சுவாமிக்கு யஜ்ஞோபவீதீஸ்வரர் அப்படின்னு பேர். கௌதம ரிஷி வழிபட்டதுனால கௌதமேஸ்வரர் கோயில் இருக்கு. நம்மளுடைய கும்பேஸ்வரருடைய மேற்கு பாகத்துல வஸ்திரம் விழுந்த இடம். வஸ்திரம்னா பரிவட்டம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் கம்பட்டம்னு சொல்றது. அதனால வஸ்திரம் விழுந்ததுனால ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் அப்படின்னு அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அட்சதை, இந்த கலசத்தை அமைக்கப்பட்ட அந்த அட்சதை வடக்கு திசையில விழுந்தது. யமனை குறுக்கக்கூடியது அட்சதை. அங்க யமன் எம்பெருமானை ஆராதனை பண்ணதனால் காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி ஆலயம். இந்த பானம் பரமேஸ்வரன் வேடரூபம் கொண்டு பானம் புரிந்தார் இல்லையா, இந்த பானம் புரிந்து கிழக்கு திசையில போய் உட்கார்ந்தார். பானம் அப்படின்னு பேர். இந்த அபில்லம்புக்கு பேர் பானம், பானம் புரியறது அப்படின்னு பேரு. பானம் புரிந்ததுனால அந்த ஊருக்கு பானாதுரை அப்படின்னு பேரு. சுவாமிக்கு பானபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. சோமேஸ்வரர், நாகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கம்பட்ட விஸ்வநாதர், பானபுரீஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், கோணேஸ்வரர், அமிர்த கலசேஸ்வரர் அப்படின்னு இந்த 10 சிவத்தலங்கள். இதற்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஜலங்கள்லாம் விழிஞ்சி மண்ணோட மண்ணா போயிடுறது. அமிர்தம் சிந்திய மண், அமிர்த தீர்த்தம், இந்த அமிர்த சிந்திய மண் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் இந்த எல்லா தேவதைகளுக்கும் பிரதான தெய்வமாக அந்த அமிர்த சிந்திய மண்ணையும் அந்த அடி பாத்திரத்தையும் தன் கையாளவே பிடிச்சு வச்சு தன்னை தானாகவே வழிபடுகிறார் சிவபெருமான். எப்படி செய்யறாருனாக்க கும்ப வடிவமா பிடிக்கிறாராம். கும்ப வடிவமா பிடிச்சு வச்சு பூஜை பண்ணதுனால கும்பேஸ்வரர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர். எப்ப பிடிச்சு வச்சார்? ஆதி காலம். சுவாமி எப்ப பிடிச்சு வச்சாருங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும். நாம ஒரு ஆதி காலம் கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல வந்த சுவாமின்னு நாமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஆதி காலம் அப்படி என்றால் பிறப்பற்று இருக்கிறவர் சிவபெருமான். அப்படி எப்ப இந்த சுவாமி இந்த இடத்துல எப்படி சுவாமியை செஞ்சாருங்கிறது சுவாமி கேட்டா தெரியும். அதை வாச்சகமாக ஆதி காலம் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு இந்த சுவாமி அழைக்கிறது. அந்த பானம் கோண வடிவமா இருக்கும். கோணம்னாக்க ஒரு விதமான சாய்ந்த வடிவம். கோணலா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோணம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கும்பம் இங்கு அமைக்கப்பட்டது கோணமாக இருக்கிறது. கும்பம் கோணம் கும்பகோணம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தை அழைக்கப்பட்டது. அதனால இந்த ஊருக்கு கும்பகோணம்னு ஒரு பேர். குடமூக்கே என்பிராகின் கொடிவினைகள் தீர்ந்த அரணை குறுகலாமேன்னு அப்பராஜ சுவாமிகள் படிக்கிறார். தீராத வியாதி, தீராத தோஷம், தீராத பாவம், 3 இந்த சுவாமியை பார்த்தா தீருங்கிறது இந்த கஷேத்திரத்தினுடைய முக்கியமான மகிமை. பாப தோஷ சாபங்கள் நம்ம கிட்ட இல்லைன்னாவே புண்ணிய ஆத்மாவா இருக்கும். இந்த புண்ணிய ஆத்மாட்ட என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும் இல்லையா, பணம், பொருள், வசதி, இல்லறம், வாழ்க்கை ஆனந்தமான வெற்றியாகும். அப்படிங்கிற அந்த வெற்றி, இந்த வாழ்க்கையில நாம வெற்றியை அடையணும் அப்படிங்கிறதுக்கு பிரதானமாக விளங்கக்கூடியவர் இந்த கும்பேஸ்வர சுவாமி. என்னென்ன பாபங்கள் போறது, எப்படியெல்லாம் போறதுங்கிறது மகாத்மிய ஸ்லோகமாக இங்க கொடுத்திருக்கு. திருராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரந்து யாமுனே சத்யபுரந்து காவேரி பாபம் ஆமரணாதிகம். திருராத்திரம் ஜாஹ்னவி தீரம், காசிக்கு போனா கங்கையில ஸ்நானம் பண்றோம். இந்த கங்கைக்கு ஜாஹ்னவி அப்படின்னு ஒரு பேர். 3 தடவை ஸ்நானம் பண்றோம். திருராத்திரம் ஜாஹ்னவி தீரே, காசிக்கு போனா 3 ராத்திரி தங்கணும். அப்பதான் பூர்ண பலன். எதுவாக இருந்தாலும் பூர்ணமா கிடைக்கணும் இல்லையா நமக்கு. காசிக்கு போனா 3 ராத்திரி தங்கிட்டு வரணும், அப்பதான் பூர்ண பலன். பஞ்சராத்திரந்து யாமுனை, யமுனா நதி கரைக்கு போனோம்னாக்க 5 ராத்திரி தங்கணும், அப்பதான் பூர்ண பலன். சத்யபுரந்து காவேரி, சாணம் பண்ணி எழுந்த உடனே பலன் காவேரி நதி தீரமாக சொல்லப்படுது. அதனாலதான் நாயன்மார்கள் கங்கையில் புனிதமாகிய காவேரின்னு பண்ணார். கங்கை எங்க புனிதமான? காவேரி நதி தீரத்துல. எப்படி கங்கை காவேரி நதி தீரத்துல புனிதமானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஐப்பசி 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கங்கை காவேரியில் ஓடுறதாக கருத்து.
அதை வச்சுதான் மயிலாடுதுறையில குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு பெருவிழா நடக்கிறது. 30 நாள் பிரம்மோற்சவம். அந்த அபயப்பிரதாம்பிகா சமேத கௌரி மாயூரநாத சுவாமியினுடைய வாக்கியத்திற்கு இணங்க அவர் ஆர்டர் போடுறாரு. அந்த வாக்கியத்திற்கு இணங்க கங்கை காவேரியில போடுறார். அதனால தான் ஐப்பசி மாசத்துல நம்ம தீபாவளி கொண்டாடணும்னாக்க நம்ம தஞ்சை இந்த முதலாகிய க்ஷேத்திரங்கள்ல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்க கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். கங்கா ஸ்நானம் ஆச்சு அப்படின்னாக்கா தீபாவளி அன்னைக்கு குளிக்கிறது கங்கா ஸ்நானம். அது எப்படின்னாக்க இந்த 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கங்கை காவேரியில ஓடுறதாக கருத்து. அதனாலதான் கங்கா ஸ்நானம் ஆச்சு. எல்லாரும் கங்கா ஸ்நானம்னா வெந்நீர்ல குளிக்கிறதுங்கிற கிடையாது. கங்கை காவிரியில் ஓடுகிறாள் என்பது வாசகம். அதுதான் இறைவனுடைய உத்தரவாக போட்டு கங்கை இங்க வர. அந்த சமயத்துல இங்க தர்ப்பணாதிகள் பண்றது, பூஜைகள் பண்றதெல்லாம் ரொம்ப மகா புண்ணியமாக சொல்லப்படுறது. அப்படியாகிய அந்த திருராத்திரம் ஜான்னவி தீரே பஞ்சராத்திரம் துயாமுனே சத்திய புனந்து காவேரி. காவேரியில ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. பாபம் ஆமரணாதிகம், பாபதோஷ சாபங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. கங்கா கங்கே தியோ புருயாது யோஜனானாம் சதைரபி முக்கியதே சர்வ பாபேபியா பிரம்மலோகம் சகச்சதி. இங்கு நீங்க செய்கின்ற தோஷங்களாக இருந்தாலும் பாபங்களாக இருந்தாலும் சாபங்களாக இருந்தாலும் இங்கிருந்து இந்த காவேரியில ஸ்நானம் பண்றதுனால பிரம்மலோகத்தை போய் அடைகிறதாம். பிரம்மலோகம் சகச்சதி. என்னென்ன பாபம் போறதுங்கிற ஜென்ம பிரபதி, இந்த ஜென்மத்துல பண்ணா பாபம், பூர்வ ஜென்மனி போன ஜென்மத்துல பண்ண பாபம், பத்னியா சக மனைவியோடு கூட சேர்ந்து ஏதாவது பாவம் பண்ணிருந்தோம்னா அந்த பாபம், குரு வம்ச கிருதம் பாபம், குருவால நமக்கு பாபங்கள்